இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு பேபியோட ஃப்ரேம் வீடியோ தான் இது. அவங்க மம்மி அவங்க பொண்ணுக்காக கஸ்டமைஸ் பண்ணது தான். அதுலேயும் வந்து அவங்க மம்மி வந்து என்னென்ன கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கணும், பட்டர்ஃப்ளைஸ் இருக்கணும், பிங்க் கலரில் வேணும், பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை, யூனிகார்ன் இருக்கணும், செல்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சாங்க. அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம் இந்த ஒரு ஃப்ரேமில். அவங்க பொண்ணுக்கு முக்கியமாக அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வேணுன்றது தான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. அதனால நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த 1 வீக்கில். உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு கிளைண்ட் வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து டிஎம் கூட பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் கூட ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் நான் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பாப்பாவோட ஃபோட்டோஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவங்க பேர் வந்து நிலாஷா. இவங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் நான் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன். பேஸ் வந்து பிங்க் கலரில் ஊற்றி எடுத்தாச்சு, ஒயிட் அண்ட் பிங்க்கில். இப்போது வந்து யூனிகார்ன் அந்த பேபிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு யூனிகார்ன் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. யூனிகார்ன் வந்து பிரிண்ட் எடுத்துட்டோம். நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுற மாதிரியே நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பட்டர்ஃப்ளையும் அதே மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துருந்தோம், அதையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நிலாஷான்ற ஷீட்டை வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸ்டிக்கரிங் ஷீட் இல்லை, இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு. இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸ்டிக்கரிங் ஸ்டிக்கும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் நான் ஒரு டைம் வாங்கி உங்கள் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி காட்டுறேன் யூடியூப்பில். உங்களுக்கு ஏதாவது டவுட் ரெசினில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அதை க்ரியேட் பண்ணி போடுறேன். இப்போது வந்து இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் கலையிற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா சரி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் செல் வந்து வச்சு பார்க்கலாம் எந்த பக்கம் வச்சா நல்லா இருக்குன்னு. செல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதை கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் நம்ம. இப்போ ரெசின் போர் லைட்டாக பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் நகராமல் அதே இடத்துல இருக்கிறதுக்காக. நிறைய பேர் ரெசினுக்கு பேசிக்காக என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்க, அதுவும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அடுத்து வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வைக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், அதனால் பீட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் தான் இருந்ததுனால கோல்ட் ஃபாயில் சைட்ஸில் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து போர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமோட அவுட்புட் பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருந்தேன், ஏன்னா அந்தளவுக்கு நான் இதில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ரெசின் வந்து போர் பண்ணிக்கலாம், எல்லா சைடும் போகிற மாதிரி. இதில் வந்து ரொம்ப டஃப்பான ஜாப் என்னென்னா, எல்லாமே இப்போது கோல்டு ஃபாயிலாக இருக்கட்டும், இந்த ஸ்டோன்ஸ் ஆகட்டும், அந்த பீட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கு தான் இதில் கொஞ்சம் டாஸ்க்காக இருந்துச்சு. இது ஓரளவுக்கு பாதி க்யூர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த நல்லா இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இது 12 hours வந்து நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இதோட டீமோல்ட் பண்ணிவிட்டு இதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம போட்டதெல்லாம் எந்த அளவுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், செம்மையாகவே வந்திருக்கு. இப்படி தான் இருந்துச்சு இதோட ஃப்ரேம் வந்து. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரேம் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இது வந்து 8 inch ஃப்ரேமு. இப்போது நம்ம சேனலில் ஆஃபரும் போயிட்டுருக்கு. 8 inch ஃப்ரேம் வந்து 999க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் கஸ்டமைசேஷனோட. இதுவும் நம்ம 999க்கு தான் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வீடியோக்கு என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.